ஹாய் கைஸ், யூடியூப்பில் யாருமே சொல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த காரில் பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேடு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. நான் பூட்டை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த பூட்டை ஓப்பன் பண்ணாலும் இந்த வைப்பர் பிளேடு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ டாடா பஞ்சில் பார்த்தீங்கன்னா வைப்பர் பிளேடு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பூட்டை ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ பூட்டை ஓப்பன் பண்ணோன்னா வைப்பர் பிளேடு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இந்த சிஸ்டத்தோட பேர் ரியர் வைப்பர் இன்டர்லாக் சிஸ்டம் சொல்லுவோம். நம்ம எப்போ பூட்டை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ வைப்பர் பிளேடு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இது பிசிஎம் மூலமாக இந்த வைப்பர் பிளேடுக்கு வரக்கூடிய சிக்னலை ஆஃப் பண்ணிடும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம கிளாஸில் ஏதாவது கை வச்சுருந்தோம்னா ரியர் வைப்பர் பிளேடு ரன் ஆகும்போது நம்ம கை டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால இது ஒரு சேஃப்டி ஃபியூச்சராகட்டே பஞ்சு, நெக்ஸான், ஹேரியர், சஃபாரி இதில் எல்லாமே இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் பூட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வைப்பர் பிளேடு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக தொடங்கிடும். இந்த ஃபியூச்சர் யூரோப்பியன் கார்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஆடி, பிஎம்டபிள்யூ இருக்காங்க, XU700 3XOவில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது உங்கள் வண்டியில் இந்த ஃபியூச்சர் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா டாடா கார்ஸ் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.